உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு களிகூரு களிகூரு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தேசத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த குடியரசு தினத்தன்றும் நிஜம் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு விசேஷித்த வார்த்தை, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதேன்னு சொன்னா, தேசத்தில் உள்ள மக்களே பயப்படாதிருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, பயந்து கொண்டிருக்கிறோமா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே. வியாதி நிமித்தமாக பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த நல்ல நாளிலே கூட வேதவசனம் உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது. பயப்படாதே. எதிர்காலமே கேள்விக்குறியா இருக்கிறது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, பயப்படாதே. வேலை வாய்ப்பு காரியங்கள் சரியில்லை, தொழில் காரியங்கள் சரியில்லை, என்னமாய் முடியுமோ அப்படின்னு பயந்துகிட்டு இருக்கிறீங்களா? பொருளாதாரம் கஷ்டம், கடன் பாரம் நெருக்குகிறது, பயந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே. 2 காரியம் இதில் வேதவசனத்தில் நமக்கு இன்னைக்கு கர்த்தர் ஆலோசனையாக சொல்லுகிற ஒரு காரியம். ஒன்று பயப்படாதே, இன்னொன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேசத்தில் உள்ள ஜனங்களே, தேசத்திலே ஆளுகிற பிள்ளைகளே, அதிகாரத்தில் இருக்கிறவங்களே, ஒவ்வொரு குடிமக்களையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம், பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. இன்னைக்கு பயம் வந்த உடனே மகிழ்ச்சி போயிடும். பயம் வந்த உடனே முகத்தில் ஒரு சோர்வு, சோகம் நம்மை ஆட்கொள்ளுகிறது. ஒரு நபர் பயந்துகிட்டு இருக்கிறாங்களா இல்லை மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களா என்பதை அவங்க முகத்தை வச்சே பார்த்துடலாம். இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து வேதவசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. வியாதியா இருக்கிறீங்களா? பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் அற்புதத்தை செய்ய முடியாது. மகிழ்ந்து களி கூறு என்று வேதவசனம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலில் உனக்கு அருளி செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நம்ம பயந்துகிட்டு இருந்தோம்னா கர்த்தர் இருதயத்தின் விருப்பங்களை, இருதயத்தின் வேண்டுதல்களை நமக்கு அருளி செய்ய முடியாது. மாறாக கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருந்தால் கர்த்தர் இன்றைக்கு அற்புதங்களை, அதிசயங்களை செய்வார். அதனால தான் வேதவசனம் சொல்லுகிறது, பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு அப்படின்னு கர்த்தர் சொல்றார். என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? மகிழ்ந்து களி கூறணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். சந்தோஷமாய் இருந்தால் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வார். அது என்ன? அந்த வசனத்துடன் தொடர்ச்சி சொல்லப்படுகிறது, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எனக்கு அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யணும்னா இன்னைக்கு நாம் பயப்படக்கூடாது, மாறாக மகிழ்ந்து களி கூறணும். மகிழ்ந்து களி கூர்ந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நல்ல நாளிலே கூட தேசமே பயப்படாதே என்று சொல்லுகிற ஆண்டவர் மகிழ்ந்து களி கூற சொல்லுகிறார். அப்படி நாம் மகிழ்ந்து களி கூறினால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.
இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவர் எனக்கு பெரிய காரியத்தை செய்யணும், ஒரு பெரிய அற்புதத்தை செய்யணும், பெரிய வாசலை திறக்கணும், பெரிய சமாதானத்தை கர்த்தர் எனக்கு தரணும், பெரிய ஆளாக்கணும் அப்படி நம்ம நினைக்கிறோம் அல்லவா? என் ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார். உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் ஆவலாயிருக்கிறார், ஆயத்தமாயிருக்கிறார். அவர் செய்யணும்னா நம்ம பயப்படக்கூடாது, மகிழ்ந்து களி கூறணும். சரியா? எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி, யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் நெருக்கம் இருக்கிறது, எல்லாருக்கும் பாடு இருக்கிறது, எல்லாருக்கும் வியாதி இருக்கிறது, எல்லாருக்கும் சோர்வு இருக்கிறது, பல காரியங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூர்ந்தால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த காரியத்தை மாத்திரம் செய்யுங்க, பயத்தை தூர வச்சுட்டு மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலையும் நம்முடைய தேசத்திலையும் நாட்டு மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் பெரிய காரியங்களை செய்வார். அப்படி செய்வீங்களா? கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல குடியரசு தினத்தன்று கூட ஆண்டவரே இந்த விசேஷித்த வார்த்தையை நீங்கள் எங்களுக்கு என்று கொடுத்திருக்கிறீங்க, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பயத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளை பார்த்திய ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்து நீங்கள் தேற்றி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். வியாதி நிமித்தமாக பயந்து போய் இருக்கிறவர்கள், கடன் பாரத்தினால் பயந்து போய் இருக்கிறவர்கள், பல நெருக்கடியினால் பயந்து போய் இருக்கிறவர்கள், எதிர்கால வாழ்க்கையின் கேள்விக்குறியாக இருக்கிறதுனால பயந்து போய் இருக்கிறவர்கள், சரியான தொழில் இல்லையேன்னு சொல்லி பயந்து போய் இருக்கிற பிள்ளைகள், கற்பத்தின் கனி இல்லையே என்னமாய் முடிந்துருமோ என்று பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், யார் யார் பயந்து கொண்டிருக்கிறாங்களோ அப்படிப்பட்ட பிள்ளைகளை பார்த்து இன்னைக்கு பயப்படாதே என்று சொல்லி மகிழ்ந்து களி கூற சொல்லி இருக்கிறீங்களே, அதன்படி யார் யாரெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேதம் வாசித்து ஜெபித்து மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை இந்த நாளிலே ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு மனிதனும் செய்ய முடியாத பெரிய காரியங்கள், எந்த ஒரு மருத்துவரும் செய்ய முடியாத பெரிய காரியங்கள், எந்த ஒரு பதவியில் இருக்கிறவங்களும் செய்ய முடியாத பெரிய காரியங்களை என் ஆண்டவர் இன்றைக்கு உம்மிடத்தில் மகிழ்ந்து களி கூறுகிற பிள்ளைகளுக்கு நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பயங்கள் மாறி மகிழ்ந்து களி கூர்ந்து பெரிய காரியங்களை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நீங்க பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்வீரா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தை மூடிக்கொள்ளுங்க. இந்த நாளில் கூட இந்திய தேசத்திற்காக உடைய சமூகத்தில் வருகிறோம். ஆளுகிறவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுங்க, ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், எல்லையிலே ஒரு பாதுகாப்பு உண்டாகட்டும், அண்டை நாடுகளுக்கு இடையிலே ஒரு நல்ல ஒரு உறவு, சுமூகமான உறவை என் ஆண்டவர் ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு பயந்து உண்மை உத்தமமாக ஆளுகிறவர்களை என் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தேசத்தில் ஒரு எழுப்புதல் அக்கினியை பற்றி எறிய விடுங்க. ஆண்டவரே, எங்கும் ஆண்டவரே ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் பெருக நீங்க உதவி செய்யுங்க. எல்லா திருச்சபைகளையும், எல்லா ஊழியர்களையும், எல்லா போதகர்களையும், எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பெரிய காரியங்களை என் ஆண்டவர் நீர் செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கிருபைகள் பெருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, பயப்படாதுங்க, மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் bless you. ஒளிரட்டும் இந்தியா, ஒளியான இயேசுவா.